என் உயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்வோம். அன்பு உறவுகளே, நாம் இந்த காணொளியில ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறோம். இந்த காணொலியை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. ஏன்னா அரசியல் அதிகாரம் பெற்றவர்கள் ஒரு தனி மனிதரை எந்த அளவிற்கு கொடுமைப்படுத்துகிறார்கள் என்பதற்கு உதாரணம் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய மகனும் மருமகளும் ஒரு ஏழை குடும்பத்து பெண் தன் வீட்டிற்கு வேலைக்கு வந்த ஒரே காரணத்தினால் அந்த பெண்ணை இவர்கள் செய்திருக்கின்ற அந்த கொடுமை என்பது சொல்லி மாளாது. ஏனென்றால் அந்த குழந்தை அனுபவித்திருக்கின்ற அந்த கொடுமையை அந்த குழந்தை தன் வாயால் பேசிய அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த அளவிற்கு நமக்கு பதைக்கிறது நெஞ்சம். ஆறறிவு உள்ள மனிதர்கள் வாழுகின்ற நாட்டில்தான் நாம் வாழுகிறோமா? அதிகாரம் ஒரு மனிதனை எந்த அளவிற்கு மிருகமாக்குகிறது என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் உதாரணம். இதையெல்லாம் சாமானிய மக்கள் கடந்து செல்லக்கூடாது, கேள்வி கேட்கணும். சென்னை பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கருணாநிதி, இவருடைய மகன் ஆண்டோ மதிவாணன், இவருடைய மனைவி மர்லின், இவங்க 2 பேருக்கு ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தைய பார்க்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அவங்களுக்கு. அவங்க என்ன பண்றாங்க, சென்னையில இந்த ஆள் பிடிச்சு விடுவதற்கு இடைத்தரகர்கள் இருப்பாங்க. அந்த இடைத்தரகர் ஒருவர் மூலமாக ஆண்டோ மதிவாணன் வீட்டுக்கு 12ஆம் வகுப்பு முடித்த 18 வயதுடைய ஒரு பெண்ணை வேலைக்கு கொண்டு போய் அந்த வீட்டில் விடுது அந்த அம்மா. யாரு? அந்த இடைத்தரகர் சித்ரா. இந்த 12ஆம் வகுப்பு படித்து முடித்த அந்த மாணவிய அந்த வீட்டில் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக கொண்டு போய் விடுறாங்க. இந்த 12ஆம் வகுப்பு படித்து வேலைக்கு சேர்ந்த அந்த மாணவியோட சொந்த ஊரு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பக்கத்துல உள்ள திருநருங்குன்றம்ங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்துல இருந்து அவங்க சென்னைக்கு வேலைக்கு ஏன் போறாங்க அப்படின்னு பார்த்தா, குடும்பத்தின் வறுமை காரணமாக சென்னைக்கு போறாங்க. இவங்க ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த குடும்பம். இந்த ரேகா கருணாநிதியின் மகன் வீட்டுல கொண்டு போய் வேலைக்கு விட்டவங்க சித்ரா. இந்த ரேகாவுடைய தாய் சென்னையில ஏற்கனவே ஒரு வீட்டுல வேலை செய்யறாங்க. 12ஆம் வகுப்பு படித்து முடித்த இந்த மாணவியும் மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு அந்த மாணவி ஆசைப்பட்டிருக்கா. ஆனால் வறுமையின் காரணமா படிக்க முடியல. வேலைக்கு சேர்ந்த அந்த வீடு சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் வீடு. அவங்க இந்த பிள்ளைக்கு என்ன ஆசை வார்த்தை காட்டியிருக்காங்கன்னா, உன்னை நான் மேற்கொண்டு படிக்க வைக்கிறேன். ஏனென்றால் இந்த மாணவி டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசையா அந்த மாணவிக்கு. சரி, சும்மா வீட்டில இருந்து என்ன பண்ண போறோம், நம்ம எங்கன்னா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புரோக்கர் மூலமா அந்த குழந்தை சொல்லி வச்சிருக்கு. அந்த இடைத்தரகர் என்ன செய்திருக்காங்கன்னா, எம்எல்ஏவோட வீட்டில் குழந்தை பார்த்துக்கிற வேலை இருக்குமா, நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் விட்டுருக்காங்க. அங்கே கொண்டு போய் விட்டதுல இருந்து இந்த பிள்ளைய கொடுமைப்படுத்தி இருக்காங்க பாருங்க. அந்த கொடுமையை அனுபவிச்ச அந்த குழந்தை சொல்லுது பாருங்க, அதை கேட்டா கண்ணுல ரத்தம் வருங்க. ஆறறிவு உள்ள மனிதர்கள் மிருகத்தை விட கேவலமாக இன்னொருவர் மீது தாக்குதல் நடத்துவது என்பது எவ்வளவு பெரிய இழிச்செயல். இது எல்லா கொடுமையை பண்ணிட்டு சூடு வச்சிருக்காங்க, தலைமுடியை வெட்டியிருக்காங்க, கையில இருக்கிற நகங்களை வெட்டியிருக்காங்க, தலைமுடியை வெட்டியிருக்காங்க. மேல இவங்க அடிச்ச அடியில அந்த குழந்தைக்கு வீங்கி இருக்கு, அதுக்கு ஐஸ் கட்டியை கொடுத்துருக்காங்க. அதுக்கு டாக்டர் கிட்ட கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கல, ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர் கிட்ட கூட்டு போல, அதுக்கு ஐஸ் கட்டியை வச்சு சரி பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. உடல் முழுவதும் காயங்க, முகமெல்லாம் சுண்டி போயிருக்கு. புகைப்படம் வேண்டாம் பாருங்க, அந்த குழந்தையோட விரல்களை பாருங்க எந்த நிலையில இருக்குது. என்னங்க கொடுமை, என்ன கொடுமை. எந்த நாட்டுல நம்ம வாழறோம்? 7 மாசம் ஆயிருக்கு அந்த பிள்ளை அந்த வீட்டுக்கு போய் வேலைக்கு போன பிள்ளைய ஒரு நாளும் திருப்பி அனுப்ப காணோம் அம்மாவை பார்க்கறதுக்கு கூட. கடைசியில பொங்கலுக்கு நான் வீட்டுக்கு போனோம்னு அந்த பிள்ளை அவ்வளவு அடம் பிடிச்சதுனால 2 லட்சம் ரூபாய் இவங்க கொடுத்த மாதிரி ஒரு போலியான சான்று ஒன்று எழுதி வாங்கிக்கிட்டு, இங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் நீ வெளியே சொன்னா உங்க குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணிடுவோம். நான் எம்எல்ஏவோட மருமக, நான் சொன்னா எல்லாரும் வாயை முடிக்கிட்டு போவான். எந்த காவல்துறையும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ள நடந்த எந்த விஷயத்தையும், உனக்கு நடந்த பிரச்சனைகள் எதையும் நீ வெளியே சொன்னா உங்களை குடும்பத்தோட க்ளோஸ் பண்ணிடுவேன்னு
ஒரு எம்எல்ஏ உடைய மருமக மிரட்டி இருக்கா. அரசியல் அதிகாரத்தை எப்படியெல்லாம் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க பாத்தீங்களா? வறுமைங்க, வறுமை. குடும்பத்தின் வறுமை காரணமா தான் ஒவ்வொருவரும் வேலைக்கு போறோம். கோடி மேல படுத்து தூங்குற கேடிங்கெல்லாம் எவனும் வேலைக்கு போறதில்ல. எந்த சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் போய் காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சதை பார்த்திருக்கோம்? எந்த எம்எல்ஏ மகன் போய் வேலை செஞ்சது பார்த்திருக்கோம்? எந்த எம்பி மகன் போய் வேலை செஞ்சது பார்த்திருக்கோம்? எந்த அரசியல்வாதிங்க மகன் போயிட்டு வேலைக்கு கூலி வேலைக்கு போய் செஞ்சதோ இல்ல ஒரு அரசாங்க பணி செய்தோ பார்க்கிறோம் சொல்லுங்க. அது அத்தி பூத்தார் போல் ஏதோ ஒன்று, அது அத்தி பூத்தார் போல் அங்கொன்று இங்கொன்றும் நடப்பதை நாம் பார்க்கிறோம். சமீபத்துல நான் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சரை பார்த்தேங்க. அந்த முன்னாள் மத்திய அமைச்சர் கோர்ட்ல போயிட்டு ஒரு வழக்கு சம்பந்தமா வாதாடிட்டு அவர் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காருங்க ரோட்ல. மத்திய அமைச்சர். இது அதிசயம். இது அத்தி பூத்தார் போல் இன்று எங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் நடக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட கட்சிகளின் அமைச்சர் இல்ல அவரு. மத்தியில இருக்கிற காங்கிரஸ் பிஜேபி அமைச்சர் இல்ல அவரு. தமிழ்நாட்டில் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கத்தில் வேலூர் பாராளுமன்ற தொகுதியில வெற்றி பெற்று மத்தியில அமைச்சரா இருந்தார். அந்த மனிதரை ஏதோ ஒரு விஷயமா அவரை சந்திக்கிறதுக்கு போறேன். அவர் வந்துட்டு கோர்ட்ல இருக்கிறதாக சொல்றாங்க. அதுக்காக அவரை பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா அந்த மனிதர் அவர் பாட்டுக்கு தனியா நடந்து வந்துட்டு இருக்கார் ரோட்ல. முன்னாள் மத்திய அமைச்சர் NT சண்முகங்க. அவரை பார்த்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாகி போச்சு. அவரை நான் எப்பவுமே அப்பான்னு தான் கூப்பிடுவேன். என்னப்பா இப்படி நடந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, வேற என்னடா பண்றது, கோர்ட்டுக்கு போயிருந்தேன், இப்போ நம்ம ஆஃபீஸுக்கு போனவா போகலாம் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. இந்த மாதிரி சம்பவங்கள் வந்துட்டு அதிசயமாக தான் நடக்கும். சென்ட்ரல் மத்திய அமைச்சராக இருந்தாருங்க. உணவு பதப்படுத்துதல் துறையில சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தார். அந்த மனிதர் ஒரு ஆடம்பரம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு மினிஸ்டரா இருந்ததுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. சாதாரணமா நீதிமன்றத்தில் போயிட்டு வாதாடிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி விட்டால் இவர்கள் செய்கின்ற அலப்பறைகள். நான் எம்எல்ஏ உடைய மருமக அடிச்சு சிகரெட்ல சூடு வச்சிருக்காங்க. அந்த குழந்தைக்கு சிகரெட்ல சூடு வச்சிருக்காங்க. அந்த குழந்தைய மிளகா தூளை கரைச்சி குடிக்க வச்சிருக்காங்க. சாப்பிடும் போது மிளகா கொஞ்சம் காரம் ஆயிடுச்சுன்னா நாக்கே 5 நிமிஷம் 10 நிமிஷம் எரியுமேங்க. அந்த குழந்தைய மிளகா தூளை கரைச்சி குடிக்க வச்சிருக்கான அந்த வயிறு என்ன கதியா இருக்கும். அந்த குழந்தை சொல்லிட்டு அழும்போது அதை நேர்ல பார்த்தா நமக்கு அப்படியே பதைக்குதுங்க. அரசியல் அதிகாரம் உங்க கையில் இருந்தா இப்படியாடா நடந்துக்குவீங்க? மனிதர்களா நீங்கெல்லாம்? அவ பெண்ணா இல்ல பேயாவ? இந்த ஆண்டோ மதிவாணன் சிகரெட்ல சுட்டிருக்காங்க அந்த குழந்தைய. 18 வயது பிள்ளைக்கு எதுவுமே தெரியாதுடா, அவெல்லாம் குழந்தை. உன் வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காங்கன்னா முடிஞ்சா செய்வாங்க. உங்களுக்கு தக்க அவர்கள் வேலை செய்யலன்னா அவங்களை அனுப்பிச்சு விட்டுடுங்க. அவங்க வேற எங்கன்னா போய் வேலை பார்க்கறாங்க, இல்ல அவங்க வீட்டோட போய் இருக்கிறாங்க. அவங்க வறுமையை அவங்க எப்படின்னா போக்கிக்கிறாங்க. ஆனா 7 மாதம் ஆகி கூட அந்த வீட்டுக்கு வேலைக்கு போய் இதுவரைக்கும் சம்பளம்ங்கிறதே கொடுக்கலையாம். எவ்வளவு கொடுமைடா பண்ணுவீங்க? பணத்திமிரு, கர்வம், அதிகாரம். எம்எல்ஏ மகனா கொம்பு முளைச்சிருக்கா? மேல இருந்து கீழே வந்தவனா? மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்கடா. மக்கள் போட்டதுடா எம்எல்ஏ பிச்சை. சட்டம் நினைச்சதுன்னா அந்த எம்எல்ஏ பதவியை பறிக்க முடியும். சாதாரண ஒரு குடும்பத்துக்குள்ள வேறு மனிதர்கள் யாருன்னா இந்த மாதிரி செய்திருந்தா என்னைக்கே இவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருப்பாங்க. தலைமறைவன் போடுறான். இப்ப இதுவரைக்கும் அந்த ஆண்டோ மதிவாணனையோ அந்த மர்லினாவையோ இதுவரைக்கும் கைது பண்ணல. ஆனா வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல 5 பிரிவுகள்ல வந்துட்டு அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திருவான்மையூர் காவல் நிலையத்துல. ஆனா இன்னும் அவர்களை கைது செய்யப்படல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய வீட்டில் வேலை செஞ்ச பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்குதுன்னா 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல, 7 மாதமா நடந்திருக்குது. அந்த பிள்ளை அந்த விஷயங்களை வெளியே சொல்ல விடாம தடுத்திருக்காங்க, அதை கொடுமை பண்ணிருக்காங்க. வாயில கரண்டியில குத்தி இருக்காங்க. கரண்டியில குழம்பு செய்யற அந்த கரண்டியில வாயில குத்தி இருக்காங்க. டேய் குழந்தடா, யாருக்கிட்டடா போய் சொல்ல? அந்த பிள்ளை உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு அடுத்தவனால இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்தா உன் மனசு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும்? அந்த தவறை நீ அடுத்த பிள்ளைக்கு செய்யறிய, நீ மனிதனா? இவள் பெண்ணா? இவ அந்த கொடுமையை அனுபவிச்சு அந்த குழந்தை ஒரு மீடியாவுக்கு முன்னாடி பேசுது. அந்த வார்த்தைகளை கேட்க முடியல. அந்த வார்த்தைகளை கேட்கவே முடியல.
அந்த வீடியோவை நான் பதிவேற்றம் செய்ய முடியாது, இல்லைன்னா நான் உங்களுக்கு போட்டுருவேன். நான் பதிவேற்றம் செய்ய முடியாது. சமூக வலைதளங்களில் படுவைரலாக இருக்கு அந்த வீடியோ. அந்த கணவன் மனைவி 2 பேரையும் இன்னும் கைது செய்யல தமிழ்நாடு போலீஸ். தலைமறைவு அப்படின்னு ஒரு தகவல் வருது. எப்படி தலைமறைவாயிடுவான்? எங்க தலைமறைவாகி போயிடுவாங்க? வழக்கு பதிவு செய்யறதுக்கே 4 நாட்கள் ஆயிருக்கு. அந்த பிள்ளை இங்கிருந்து பொங்கலுக்கு ஊருக்கு போய் கை காலு தலை முதுகு உடம்பு மார்பகம் எங்க பார்த்தாலும் அடி. இந்த 7 மாசமா அந்த குழந்தை அனுபவிச்ச அந்த கொடுமைகள் எல்லாம் வீட்டுக்கு வந்து தன்னுடைய தாய் கிட்ட சொன்ன பிறகு அந்த காயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவங்க தான் கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அதன் பிறகு அந்த குழந்தைக்கு அரசு மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதன் பிறகுதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சென்னை திருவான்மியூர் காவல் நிலையத்துக்கு இந்த தகவல் சொல்லப்படுது. என்ன கொடுமை, என்ன கொடுமை. தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே மக்கள் பக்கம் நிக்குது அப்படின்னா இவங்க 2 பேரையும் உடனடியாக கைது பண்ணி இதற்கான தீர்ப்பு உடனடியாக நீதிமன்றத்துக்கு. எத்தனை வழக்குகளை ஒரு அரசியல்வாதி செந்தில் பாலாஜி, பொன்முடி இவருடைய வழக்கெல்லாம் அவசர வழக்கா நீதிமன்றம் எடுத்து விசாரிக்குது. இந்த வழக்கை உடனடியாக அவசர வழக்கா விசாரிச்சு உடனடியாக இந்த குற்றவாளிக்கு தீர்ப்பின் மீது தண்டனை வழங்கணும். இவங்களுக்கெல்லாம் காலம் கடத்தக்கூடாது. இன்னொருவர் இந்த மாதிரி கொடுமை செய்யக்கூடாது. இந்த பூமி மேல கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழுது. ஆனா அத்தனை உயிரினங்களும் நம்ம போல பேசுறது இல்லை. எனக்கு ஒரு வழி ஏற்பட்டதா நான் சொல்றேன் வெளியோ, அதே வாய் பேசாத 5 அறிவு உள்ள ஜீவன்கள் வெளியே சொல்லாது. அதுக்கு ஒரு பிரச்சனை, நம்ம தான் போய் நிக்கிறோம். ஓரறிவு உயிர் தொடங்கி 6 அறிவு உயிர் வரைக்கும் சட்டத்துல பாதுகாப்பு இருக்கு. ஆனா இங்க 6 அறிவு உள்ள மனிதன் தங்களிடம் இருக்கின்ற அதிகார பலத்தால அதே நிலையில் உள்ள மனிதர்களை வன்கொடுமை செய்கிறார்கள் என்றால் இவர்களை சட்டம் விட்டு வைக்கலாமா? அப்படி சட்டம் விட்டு வைத்தால் இந்த சட்டத்திற்கு மதிப்பு இருக்குமா? பணம், பதவி, அதிகாரம் எல்லாமே மனிதத்திற்கு அப்பாற்பட்டது. ஒரு சமூகத்தில் வறுமை என்பது எவ்வளவு பெரிய கொடியது என்பதை இப்படி அனுபவிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும். குழந்தையோட தாய் வந்துட்டு அந்த மீடியாவோட பேட்டி கொடுக்கும் போது நாங்க தாழ்த்தப்பட்டவர்கள் தான், ஆனா எங்களுக்கு சட்டம் இல்லையா, எங்களுக்கு நீதி இல்லையான்னு நம்ம கேட்கிறாங்க. அவங்க தாழ்த்தப்பட்டவங்க அவங்க சொன்னாங்க பாரு அந்த இடத்துல, அதுவே மிகப்பெரிய குற்றம். அவங்களை அந்த வார்த்தையை சொல்ல விட்டு இருக்க கூடாது. இங்க யாருமே தாழ்த்தப்பட்டவர்களே இல்லைங்க. எல்லாரையும் நாம் தாழ்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம் அரசியல் அதிகாரத்தின் மூலமாக. ஒருவரை உயர்ந்தவர் என்றும் தாழ்ந்தவர் என்றும் நாம் சொல்லுவது அவருடைய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் தான். அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் தான் அவர்களை உயர்ந்தவர்களாக காட்டுவதும் தாழ்ந்தவர்களாக காட்டுவதும். இவர்கள் இன்று அந்த வீட்டிற்கு வேலைக்கு செல்வதற்கான காரணம் என்ன? பொருளாதார தாழ்வு நிலை. பேசுவதற்கு ஏராளம் இருக்கிறது. ஆனால் அந்த பெண்ணின் குரல் என்னுடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த அளவிற்கு அந்த குழந்தை பேசும் பொழுது உடல் மொத்தமே உருகி அந்த குழந்தையோட கண்ணுல தண்ணியா வருதுங்க. பேசவே முடியல அந்த குழந்தையால. எவ்வளவு பெரிய கொடுமையை அனுபவித்திருக்கிறாள் 7 மாதங்களாக. வேலைக்கு செல்லுவது என்பது வறுமையின் காரணமாக மட்டுமே வேலைக்கு செல்லுவது இல்லை. எல்லா மனிதர்களும், எல்லா சாமானிய மனிதர்களும் அவர்களுக்கென்று ஒரு வேலையை வகுத்துக் கொள்ளுகிறார்கள். அதன் அடிப்படையில் நாள் தவறாமல் அவர்களுக்கான ஆபீஸை கவனிப்பாங்க. அந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு இவள் கல்விக்கு பொருளாதார உதவி தேவைப்படுகிறது. அதனால் அந்த பிள்ளை தன்னுடைய உழைப்பின் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டி அதை வைத்து அவள் படித்துக் கொள்ளலாம் என்ற ஆசையில் அவள் வேலைக்கு சென்றிருக்கிறாளே தவிர மற்றபடி அந்த குழந்தை உங்ககிட்ட பிச்சைக்கு வரல, உங்ககிட்ட சோறு வேணும்னு வரல, துணி வேணும்னு வரல. அவளுக்கு வறுமை இருந்திருந்தால் கூட நான் இங்க வேலை செய்யறேன், வேலைக்கான ஊதியத்தை கொடுங்க தான் அவ வந்திருக்கா. ஆனா அந்த வேலைக்கான ஊதியத்தையே கொடுக்க வக்கற்ற நாய்கள். மனித பிறவிகளடா நீங்க. முதல்ல மனிதர்களா மாறுங்கடா. பதவியும் பணமும் வரும் போகும். ஆனா மனிதம் உங்ககிட்ட இருந்து ஒரு முறை வெளியே போயிடுச்சுன்னா நீங்க மீண்டும் மனிதர்களா இந்த சக மனிதரோட உலாத்தவே முடியாது. வெட்கக்கேடான செயல். ஆளும் கட்சியின் அதிகார பலத்தை கொண்டு இவர்கள் செய்திருக்கின்ற இந்த வன்கொடுமைக்கு கடுமையான தண்டனை உடனடியாக நீதிமன்றம் வழங்கணும். நாள் கடத்தக்கூடாது, காலம் கடத்தக்கூடாது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.